தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சோஃபுகே ஷிட்டோரியோ ஃபெடரேஷன் மாணவர்கள் பெங்களூரில் நடைபெற்ற தென்மண்டல கராத்தே சாம்பியன்ஷிப் மற்றும் சென்னையில் நடைபெற்ற ஆல் இந்தியா ஷிட்டோரியோ கராத்தே போட்டி ஆகியவற்றில் பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளனர். மாணவர்களின் பயிற்சியாளர்களான கரன்சந்த், சபரிகாந்த், தனசூர்யா, கலையரசன் ஆகியோருடன் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து மற்றும் ஆசீர்வாதம் பெற்றனர். சென்னையில் நடைபெற்ற போட்டியில் மாணவர்கள் ஜப்பான் நாட்டை சேர்ந்த சோகே கென்யூ மபுனிடம் பரிசுகள் பெறும் அபூர்வ வாய்ப்பை பெற்றனர். இந்த சாதனைகளின் பின்னணி ஆல் இந்தியா ஷிட்டோரியோ கராத்தே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் ஹென்றி அல்தாப் அலாமின் உழைப்பும் வழிகாட்டுதலும் தான் என மாணவர்களும் பயிற்சியாளர்களும் தெரிவித்துள்ளனர். சோகே கென்யூ மபுனியை இந்தியாவிற்கு அழைத்து வந்து மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்க செய்த ஆல் இந்தியா ஷிட்டோரியோ கராத்தே ஃபெடரேஷன் தலைவர் சென்சாய் பிரேம்ஜித் சென் மற்றும் பொதுச் செயலாளர் ஹென்றி அல்தாப் அலாம் ஆகியோரின் தலைமையை பாராட்டினர். அதேபோல் கராத்தே இந்தியா ஆர்கனைசேஷன் தலைவர் ஹென்றி பரத் சர்மா மற்றும் தென்னிந்திய கராத்தே ஃபெடரேஷன் பொதுச் செயலாளர் பார்கவ் ரெட்டி ஆகியோரின் ஊக்கத்திற்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் உலக மற்றும் ஆசிய கராத்தே ஃபெடரேஷன் நீதிபதியாக பணியாற்றி வரும் கரம்சந்த் சமீபத்தில் தென்னிந்திய கராத்தே ஃபெடரேஷனில் ரெஃப்ரி கமிஷன் உறுப்பினராக நியமிக்கப்பட்டிருப்பது புதுச்சேரிக்கு கூடுதல் பெருமை தந்துள்ளது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை ஊழியர்கள் உள்ளாட்சித்துறை தலைமை அலுவலக வாயில் பகுதியில் முற்றுகை போராட்டம் தொடர்ந்து 9வது நாளாக நடைபெற்று வருகிறது. போராட்டத்தால் மக்கள் பணி மிகவும் பாதிப்படைகிறது. இதற்கு தீர்வு காணவும் மேலும் நகராட்சி கம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் நியாயமான கோரிக்கைக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரின்கின்ற குப்புசாமி ஊழியர்களின் கோரிக்கையை ஏற்று முதல்வரிடமும் உள்ளாட்சித்துறை செயலரிடமும் துறை இயக்குனர் அவர்களிடமும் இது பற்றி கலந்து பேசி இதற்கான சுமூக முடிவு எடுக்கப்படும் என ஊழியர்கள் மத்தியில் உரை நிகழ்த்தினார். பயன்படுத்தினு வருங்காலத்தில் இன்னும் என்னென்ன கோரிக்கைகளோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா இந்த தீர்க்கத்துக்கு இந்த நம்ம எல்லாம் ஒன்றா பணியாற்றலாம். அதனால் இந்த போராட்டத்தை நீங்கள் இப்போ வாபஸ் வாங்கின்னு தொடர்ந்து நீங்கள் உங்கள் பணியை செய்கிறது இன்னைக்கு வந்துடும். இன்னைக்கு வரும், இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு கண்டிப்பாக இதில் வந்து மாற்றுக்கட்டே எதுவும் இருக்காது. அதோட இங்க போராட்டத்தோட நான் வேற இடத்துல போராட்டம் மாட்டேன் நானே இங்க போவாங்க. அதனால இதை வந்து இந்த இடத்துல ஏன்னா ஒரு தலைமை அலுவலகம் இது டைரக்டர் உங்கள்கிட்ட ஒரு நாலு என்ன பேசிட்டு தெரிய வந்தது. இருந்தாலும் இது உங்கள்கிட்ட நாம் என்னுடைய அழைப்புகள்லாம் வந்து அவர் உறுதி கொடுக்குறாரு. அந்த உறுதி நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அது நல்லாவே முடியும். இந்த ஏன்னா எப்போனாலும் தொடரலாம். இது வந்து இதுதான் இதோட முடிஞ்சு போச்சு, நம்ம அடுத்தது வேலை பண்ண முடியாது. கிடைக்கலாம் போராட போறீங்க நீங்கள். அதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன செய்யணுமோ கூட சப்போர்ட் எடுத்து போகிறோம். அதனால இன்னைக்கு இதை புரிஞ்சு போட செய்தியை நீங்கள் முடிச்சதுன்னு தான் சொல்கிறோம். பிரதமர் நரேந்திர மோடியை தொடர்ந்து வரம்பு மீறி விமர்சிக்கும் ராகுல் காந்தியை கண்டித்தும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி பிஜேபி சார்பில் காங்கிரஸ் அலுவலகம் நோக்கி கண்டன பேரணி நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சுதேசி பஞ்சாலையில் ஒன்று திரண்ட பிஜேபியினர் மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் பேரணியாக புறப்பட்டனர். பேரணியில் புதுச்சேரி முழுவதும் இருந்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் பாஜக கொடியுடன் கலந்து கொண்டனர். பேரணியானது மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை வழியாக காமராஜர் சிலை அருகே சென்றபோது திடீரென்று காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பிஜேபியினரை காவல்துறையினர் தடுப்பு கட்டை அமைத்து தடுத்தனர். பின்னர் அங்கேயே ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இப்பேரணியில் அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், தீபாய்ந்தான், செல்வம், மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் கூடப்பாக்கம் ஜெயக்குமார், உழவர்கரை சரவணன் உள்ளிட்ட பிஜேபியின் அனைத்து பிரிவு நிர்வாகிகள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மிகப்பெரிய
மிகப்பெரிய கண்டன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது. மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் அவர்களே இங்கு மிகப்பெரிய கண்டன பேரணி வந்து கொண்டிருக்கின்றது. இதோ வந்து கொண்டிருக்கின்றது இத்தாலியின் மைந்தன் பப்பு ராகுல் கண்டித்து இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். பாஜக படையினர் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இதோ வந்து கொண்டிருக்கின்றார்கள். வி.பி. ராமலிங்கம் தலைமையிலே இதோ வந்து மாத கணக்கில் மறைந்துவிடும். இத்தாலி குடிமகனே உன்னுடைய விசுவாசத்தை வெளிநாட்டுக்கு காட்டுகின்றார். தலைவர்களுக்கு பின்னால் அணிதிரண்டு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு ஆபரேஷன் சிந்தூர் தூய்மை இந்தியா குறித்து சிறப்பு ஓவியப் போட்டி முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் மாணவ மாணவிகளுக்கு பரிசினை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை பாஜக செயற்குழு உறுப்பினர் திருச்சந்திரன், முன்னாள் மாவட்ட பொறுப்பாளர் செல்வகணபதி, முன்னாள் தொகுதி தலைவர் விஜயகுமார், கிஷோர், சரவணன், ஏத்துராஜ், சுந்தரம், கனகராஜ், பெருமாள், ஓவிய ஆசிரியர்கள் மேற்பார்வையில் இவ்விழா நடைபெற்றது. வாக்கு திருட்டு செய்து மத்தியில் ஆட்சிக்கு வந்திருக்கும் மோடி தலைமையிலான பாஜக அரசு பதவி விலக கோரியும், புதுச்சேரியில் ஊழல் என்ஆர் பாஜக அரசை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் நெல்லித்தோப்பு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. அண்ணா நகர் பிரதான சாலையிலிருந்து மெழுகுவர்த்தி ஊர்வலம் வாக்குகளை திருடி 79 பாராளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சி புரியும் மைனாரிட்டி மோடி அரசு பதவி விலக கோரியும், புதுச்சேரி மாநிலத்தில் எல்லா துறைகளிலும் ஊழல் செய்கின்ற முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் இவர்களை டிஸ்மிஸ் செய்ய கோரியும் மெழுகுவர்த்தி ஊர்வலம் அண்ணா நகரிலிருந்து புறப்பட்டு நெல்லித்தோப்பு மார்க்கெட் வழியாக லிலன் வீதியில் சென்று சாரம் மார்க்கெட் சென்று பிள்ளை தோட்டம் பெரியார் சிலை சென்று சுப்பையா சிலை அருகே முடிவு பெற்றது. இந்த ஊர்வலத்தில் மாநில நிர்வாகிகள், மாவட்ட மற்றும் தொகுதியினுடைய பொறுப்பாளர்கள், மகளிர் காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், சேவாதளம், மாணவர் காங்கிரஸ் அமைப்புகளும் பல பிரிவுகளின் தலைவர்களும் கலந்து கொண்டனர். எவ்வளவு கோடி சொத்துக்களை தான் ஐயா ஏமாற்றுவீர்கள்? ஒரு ஜான் வரைக்கு பசிக்காக எத்தனை ஆயிரம் கோடிகளை சுருக்குவீர்கள்? இதையெல்லாம் எண்ணி பாருங்கள் ஐயா. பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கோயில் நிலத்தை அபகரித்து புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் உள்ள ஒதியம்பட்டி ஏரியாவில் ரூபாய் 10 கோடி மதிப்பிலான 7 ஏக்கர் நிலத்தை ரூபாய் 3 கோடிக்கு வேண்டும் என்று திமுக கட்சியின் எதிர்க்கட்சி தலைவரும் வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா குறைந்த அளவில் பேரம் பேசி எங்கள் நிலத்தை கேட்டார். ஆனால் நாங்கள் ரூபாய் 10 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை ரூபாய் 3 கோடிக்கு தர முடியாது என்று கூறிய நிலையில் எங்களுக்கு தெரியாமல் போலி பத்திரம் மூலம் எங்கள் 7 ஏக்கர் நிலத்தை மிரட்டி அபகரிப்பு செய்துள்ளார். இது சம்பந்தமாக வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆகையால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனிடம் கோரிக்கை மனுவை கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளோம் என்றும் சந்தான லட்சுமி செய்தியாளர்களை சந்தித்த போது கூறினார். வீட்டுக்கார் பேர் திருவேங்கடம். இது எங்கள் மாமனார் சொத்து. இது அபகரிக்கிறதுக்காக சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ சிவா எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சிவா எம்எல்ஏ ஆள் விட்டு எங்களை புரோக்கர் மூலிமா அந்த இடத்த கேட்டு டார்ச்சர் பண்ணாங்க. அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோன்னு சொல்லிட்டதுக்கப்புறம் எங்கள் சொந்தக்காரங்க அந்த ஊர்லேயே இருக்காங்க. அவங்கக்கிட்ட மூலிமா ஒரு போலி டாக்குமெண்ட்டு ரெடி பண்ணிவிட்டு எங்கள் சொத்தை அபகரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அது சம்மந்தமாக கவர்மெண்ட்கிட்ட மனு கொடுத்து வந்திருக்கோம். அதுதான் அவர் பார்த்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. பார்த்து சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறாரு சொல்லியிருக்காரு. 10 கோடி ரூபா சொத்து மதிப்பு வரும். அவங்க ஒரு 3 கோடி ரூபாய்க்கு அடிமாட்ட ரேட்டு கேட்டாங்க. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம்.
இது சம்மந்தமாக நாங்கள் இடத்துக்கு போனோம், புகார் கொடுத்தோம், அந்த இடத்த ஓட்டக்கூடாதுன்னு சொன்னோம். வில்லியனூர் காவல்துறையில் நாங்கள் வந்து புகார் அளித்தோம். அதை மீறி அவங்க வந்து உழவுலாம் ஓட்டியிருந்தாங்க. ஓட்டக்கூடாதுன்னு சொல்லும்போது அவர் வந்து ஃபோன் மூலயமா அவர் வந்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் பேசுனதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குது. அவர் தலையிட்டு அதை எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி அவங்களுடைய அடியாட்கள் அனுப்பிச்சு அந்த எங்கள் இடத்துல நட்ட கல்லெல்லாம் பிடுங்கி போட்டார். சிவாமல் அளவு எவ்வளோ? அது 7 ஏக்கர் 10 கோடி ரூபா. ஆமாம் கிடைக்காது. நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். சொத்து இவங்க பேரில் இருக்கு. சாத்தனை ஒரு போலி அன்ரிஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட் வச்சு வில்லியனூர்ல கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட் எங்க கிட்ட கொடுக்கல, வில்லியனூர் ஸ்டேஷன் வில்லியனூர் காவல் நிலையத்தில் கொடுத்துருக்காங்க. ஆளுநர் அவர்கள்கிட்ட நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். அவர் சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுத்து எங்க நிலத்தை மீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உறுதி அளிச்சுக்கிறார். புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் பிறந்தநாள் செப்டம்பர் 8ஆம் தேதி ஊசுடு தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவரது பிறந்தநாளை ஒட்டி சேதராப்பட்டு, கரசூர், தொண்டமாநத்தம், குருமாம்பேட், பொறையூர், கூடப்பாக்கம், சேந்தநத்தம், பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் சுவர் எடுத்து எழுதியுள்ளனர். இந்நிலையில் கல்மேடுபேட் பகுதியில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான், அவரது துணைவியார் ரவிகா ஆகியோர் அங்குள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் கோவில் வளாக கலையரங்கில் நடந்த பிறந்தநாள் விழாவில் தீர்த்தமலை, ஏழுமலை, மாரிமுத்து, கலியபெருமாள், ஜெகன், ஜனார்த்தனன், குமரன் மற்றும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீப்பாய்ந்தான் மற்றும் அவரது துணைவியார் ரவிகா ஆகியோருக்கு ஆளுயர மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்கள் சுமார் 600க்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மனோகரன் கலந்து கொண்டார். இதில் கல்மேடுபேட் பாஜகவினர், மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத், இயக்குநர் டாக்டர் சிவராமன், கல்வித்துறை மாநில திட்ட இயக்குநர் கல்பனா ஆகியோர் கலந்து கொண்டனர். டெங்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவர்களின் டெங்கு கண்காட்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோலப்போட்டி, ஓவியப் போட்டி போன்றவை நடைபெற்றது. நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அன்னை சிவகாமி பள்ளி துணை முதல்வர் கலியமூர்த்தி வரவேற்றார். ஆரம்ப சுகாதார நிலையத்தின் மருத்துவர் சரண்யா நன்றி உரையாற்றினார். மருத்துவர் பாலாஜி, மலேரியா பிரிவின் தொழில்நுட்ப வல்லுநர்கள், சுகாதாரத்துறை ஊழியர்கள், ஆஷா பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் NSS ஆசிரியை தக்ஷசாந்தா, சுகாதார உதவி ஆய்வாளர் ஜானகிராமன், அனந்தராஜ், ரீச்சா, சரவணன், சுகாதார ஆய்வாளர் ஸ்ரீதரன், பள்ளி மாணவர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அது வந்து ஒரு அடல்ட் மஸ்கிட்டோவை வந்து வளர ஆரம்பிச்சிடும். மஸ்கிட்டோ மேல் மஸ்கிட்டோ முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சி ஊழியர்கள் நீண்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி காரைக்காலில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கடந்த 7 நாட்களாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் அரசுக்கு எதிரான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஊழியர்கள் கோரிக்கைகள் புறக்கணிக்கப்பட்டதால் தங்களது வேலைகள் பாதிக்கப்பட்டதாகவும் அதனால் பொதுமக்கள் சேவைகள் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வாக்குறுதியின்படி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர்.
பாண்டிகடலூர் பிரதான சாலை புதுச்சேரி சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற இடமான படகு குழாம் எதிரில் இயங்கி வரும் சர்வேஸ் சிட்ரான் என்ற கார் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு சிட்ரான் C3X புதிய வகை கார் அறிமுக விழா நடைபெற்றது. பல்வேறு சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த வாகனத்தின் ஆரம்ப விலை ரூபாய் 5,25,000 ஆகும். மேலும் இந்த வாகனத்தில் 6 ஏர்பேக்ஸ், 360 டிகிரி கேமரா, புஷ் ஸ்டார்ட் பட்டன், க்ரூஸ் கண்ட்ரோல் ஆகிய புதிய வகை வசதிகளோடு குறைவான விலையில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இவ்விழாவினை மினிமல்ஸ் லிபர்ட்டி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் குமாரகிருஷ்ணன், மகாத்மா காந்தி மருத்துவமனை மருத்துவர் பிரதீஷ் ரவீந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் மேலாளர் அன்பு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவினை தொடங்கி வைத்தனர். சிட்ரான் நிறுவனத்தின் மேலாளர் ஆதி சிட்ரான் C3X வாகனத்தை அறிமுகம் செய்து வைத்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊழியர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில் ஆகஸ்ட் 29ஆம் தேதி டிரான்ஸ்பார்மரில் ஆயில் கசிவு ஏற்பட்டதால் பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டது. உடனடியாக மின்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதிகளில் சுழற்சி முறையில் மட்டுமே மின்சாரம் வழங்கப்பட்டு வந்தது. இதனால் தொழிற்சாலைகள், பள்ளிகள், கல்லூரிகள், வணிக கடைகள் உள்ளிட்டவை பெரிதும் பாதிக்கப்பட்டன. பொதுமக்கள் இதன் காரணமாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனிடம் புகார் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மின்துறை அதிகாரிகளை அவர் தொடர்பு கொண்டார். டிரான்ஸ்பார்மர் பழுது நீக்கியதும் மின்சாரம் விரைவில் வழங்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர். ஆனால் கடந்த ஒரு வாரமாக தடையில்லா மின்சாரம் வழங்கப்படாததால் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் நேரில் சென்று மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி மேற்பார்வையில் உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம், இளநிலை பொறியாளர்கள் பழனிவேலு, ராஜேந்திரன், கோகுல், லைன்மேன் ராமலிங்கம் உள்ளிட்டோர் இரவு பகலாக பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மின்துறை அதிகாரிகள் செப்டம்பர் 3ஆம் தேதி அல்லது செப்டம்பர் 4ஆம் தேதி முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்துள்ளனர். இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்ததோடு தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. குருசுக்குப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் அமைந்துள்ள இதோ உன் தாய் மரியே வாழ்க கோவிலில் அன்னையின் கொடியேற்றும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அப்பகுதி பொதுமக்கள் செய்திருந்தனர். முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு கேக் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் மற்றும் விக்னேஷ் கண்ணனின் ஆதரவாளர்கள் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வருகை தந்த விக்னேஷ் கண்ணனுக்கு அப்பகுதி இளைஞர்கள் வரவேற்பு அளித்தனர். மேலும் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் விக்னேஷ் கண்ணனுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கொம்பின் பூரணாங்குப்பம் ஸ்ரீ பூரணி பொற்களை சமேத ஸ்ரீ வில்லுப்பட்டி ஐயனாரப்பன் சுவாமி ஆலய திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற செப்டம்பர் 4ஆம் தேதி காலை 8 மணிக்கு மேல் 9 மணிக்குள் நடைபெற உள்ளதை முன்னிட்டு மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் கோபூஜை, விக்னேஸ்வர பூஜை, துர்கா ஹோமம், லக்ஷ்மி ஹோமம், நவகிரக ஹோமம், பூர்ணாகுதி ஆகியவை நடைபெற்று பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பாஸ்கரன், திருப்பணி குழு தலைவர் முருகேசன் மற்றும் திருப்பணி குழுவினர்கள் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். முக்கிய நிகழ்வான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா வருகின்ற 4/9/2025 வியாழக்கிழமை அன்று காலை 8 மணிக்கு கடம் புறப்பட்டு 8:20 மணிக்கு மேல் 8:45 மணிக்குள் மூலவர் கும்பாபிஷேகமும் பரிவார தேவதைகள் கும்பாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. அகில பாரத இந்து மகாசபை புதுச்சேரி மாநிலத்தில் புதிய நிர்வாகிகளை நியமித்திருந்தது.
இந்த நிகழ்வில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீ மணிவண்ணன் இறையடிகளார் மாநில தலைவராகவும், பெருமாள் மாநில பொதுச் செயலாளராகவும், மோகன் மாநில செயலாளராகவும், வைத்திலிங்கம் மாநில செயற்குழு உறுப்பினராகவும், நீலகண்டன் மாநில துணை செயலாளராகவும், தமிழ்நாடு மாநில தலைவர், அகில பாரத இந்து முன்னணி சபையின் தேசிய துணைத் தலைவருமான பாலசுப்ரமணியன் எங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைத்தனர். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட புதுச்சேரி நிர்வாகிகள் சார்பில் புதுச்சேரி லெப்டினன்ட் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திண்டிவனம் ரெட்டனை ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி உடனுரை ராஜராஜேஸ்வரர் ஆவணி மூல நட்சத்திரத்தில் சிவபெருமான் புட்டுக்கு மண் சுமந்த நாளை முன்னிட்டு மூலவர் ராஜராஜேஸ்வரருக்கு பால், தயிர், மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் ஹோமத்தில் வைக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகமும் நடைபெற்றது. தொடர்ந்து மூலவர் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கும்பதீபம், அடுக்கு தீபம் மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு புட்டு பிரசாதமாக வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக குழுவினர் மற்றும் ரெட்டனை வாணிய சமூகத்தினர் செய்திருந்தனர். புதுச்சேரியில் உள்ள LIC கிளை 2இல் 69வது LIC வார விழா கொண்டாடப்பட்டது. LIC முகவர்கள், வளர்ச்சி அதிகாரிகள், காப்பீட்டு ஆலோசகர்கள், ஊழியர்கள் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். முதுநிலை கிளை மேலாளர் சங்கன் விழாவிற்கு தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் குமரன்சாமி பங்கேற்றார். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் சரியான காப்பீடு வழங்க வேண்டும் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். மாணவிகளிடையே ஏற்பட்ட வாக்குவாதம், தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் அடித்துக் கொள்ளும் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் இந்த வீடியோ காட்சி மாணவர்கள் கல்வி நிலையங்களில் எவ்வாறு ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாட்டை இழந்து வருகின்றனர் என்பதை வெளிக்கொணர்கிறது. பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கவனத்தில் கொள்ள வேண்டிய சூழ்நிலையை இது உருவாக்கியுள்ளது. பல பெற்றோர்கள் கல்வி நிலையங்களிலும் வீட்டிலும் மாணவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளை ஊட்டுவதில் கூடுதல் பொறுப்புணர்வு தேவைப்படுகிறது என கருத்து தெரிவிக்கின்றனர். மேலும் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் நடைபெறாமல் தடுக்க பள்ளி நிர்வாகமும் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. சமூக ஆர்வலர்கள், இளம் தலைமுறை மாணவிகள் கூட வன்முறைக்கு இடம் கொடுப்பது கவலைக்குரியது. நல்ல சூழல், மன அழுத்தம், குறைவான கல்வி முறை, மாணவர்களிடையே நட்பு மனப்பாங்கு வளர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினர். இந்த சம்பவம் தற்போது சமூகத்தில் பரவலான விவாதத்திற்கு இடமாகியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.